வணக்கம் சோழ நண்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளோவா சரியில்லை. குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாகவே இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்லேயே வேலை செய்யுது. அது தவிர இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. சுபகிரகங்கள் சுபத்தன்மையோடு வேலை செய்யுது, அசுப கிரகங்கள் முழு அசுப பலத்தோடு வேலை செய்யுது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பொதுவான வகையில் கொஞ்சம் ஒரு சுணக்கமான மாதமாக தான் இருக்கும். குறிப்பாக எதிரும் புதிருமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரெண்டு தரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தரப்பினருமே தன்னுடைய நியாயத்தை வாதிட்டுட்டே இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது தவிர உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறதுலையும் பொதுவான வகையில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை என்னடா உடம்பு இப்படி படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும். இப்போது பிரிஸ்காலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வேலை செய்ய விடாமல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிரகணம் வேற வருது. இந்த வருட கிரகணம் கண்டிப்பாக கிரகண பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரகண அமைப்புகள் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் பெருசாக எதுலேயும் சப்போர்ட் பண்ணலை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது போக சீதோஷ்ண அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இயற்கை சீற்றங்களே பார்த்திங்கன்னா அந்த புயல் அடிக்கிறது அல்லது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், ஆஸ்மா தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள், அது போக சூறாவளி காற்று, புயல் காற்று, காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு அபாயம், கடலோர பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காற்று மண்டலங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே இந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ அது சார்ந்த இடங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அப்புறம் துலாம் ராசியினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் செஞ்சாலும் செய்கிறாங்க. உங்களுடைய ராசி அதிபதிக்கு வக்கரச்சனியினுடைய பார்வை என்பதும் இருக்குது, செவ்வாயினுடைய பார்வை என்பதும் இருக்குது. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சுணக்கமான மாதமாக தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிரிஸ்காலாம் இருக்க முடியாது, கொஞ்சம் சுணங்கி போய் தான் இருப்பாங்க. வழக்கமான காரியங்கள் எல்லாம் பெருசாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. சில வெளி இடங்களுக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். எப்போவுமே ஒரு ரிலாக்ஸ் மோடில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. சிலருக்கெல்லாம் அது சார்ந்த பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நிலை அல்லது விருந்து விழாக்கள் போன்ற நிலைகளுக்காக பிரயாணம் பண்ணக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதே போல் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். ஆன்மீக விஷயங்கள் காரியங்களில் நல்ல ஈடுபாடுகளை காட்டி ஒரு மன அமைதியோடு மன திருப்தியோடு இருந்துட்டு வருவாங்க. பட் என்ன நடந்தாலும் சரி, அது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பெருசாக பிரிஸ்காலாம் இருக்க முடியாது. அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சுணங்கி போய் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் எதையாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் உங்களுடைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா சாதக பாதகமான ரெண்டுமே கலந்த நிலைகளாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லா ஒத்து வரும், ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அதே போல் ஆகாது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரிய ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் ஏற்பட்டுட்டு வரும். அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். காரியம் முழுசாக முடிகிற வரைக்கும் அந்த பொறுமை என்பது தேவை. அதே போல் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக சுப விரயங்களுடைய தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல்நல உபாதைகள் அப்படிங்கிறது வரலாம். ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் உடல்நல விஷயங்களுக்கு கவனமாகவே இருங்க.
ஏன்னா மாதத்தின் பிற்பகுதியில் கிரகண அமைப்புகள் வேறு வருது. இது துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ராசி அதிபதியும் நீச்சம் பெற்ற நிலையில் வக்ரச்சனியினுடைய பார்வையில் வேறு இருக்காங்க. ஸோ இந்த அமைப்புகள்லாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தவே செய்யும். அதனால் உடல்நல விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க. மருத்துவ விரயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. பொதுவாகவே இந்த விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களுடைய தொடர்புகள் துலாம் ராசிக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த பொருளாதாரம், காசு பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடியாத பட்சத்தில் அதை அகலக்கால் வைக்காமல் செயல்படுத்திக்கங்க. அதுதான் இப்போதைக்கு பெட்டர். இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு தொல்லைகளும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தோய்வு நிலைகள்லேயே இருக்கும். எதுவுமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி டக்குன்னெல்லாம் நடக்காது. எல்லாத்துலேயுமே ரொம்பவுமே ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். பெரும்பாலும் குடும்ப விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் கூட ஏற்படும். ஸோ குடும்ப விஷயங்கள், காரியங்களை பொறுத்த வரைக்கும் அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக தொல்லைகள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே அது உங்களுக்கு பிடித்தும் பிடிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களாகவே அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள், சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வருது அல்லது குடும்ப விஷயங்கள், காரியங்களில் கொஞ்சம் தோய்வு நிலைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா அதை பெருசுபடுத்தாமல் அமைதியாக இருந்தீங்கனாலே இந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் சமாளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா விஷயங்களுமே எரியிறத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மாதிரியான மனசலிப்புகளையும் கசப்புகளையும் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ குடும்ப விஷயங்கள், காரியங்களை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசிக்காரங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான அமைப்புகள் தான். பட் இந்த மாதம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான விஷயங்களும் இருக்குது. பெற்றோர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க. பெற்றோர்கள் வகையில் நிறைய மாற்று கருத்துக்கள், எதிர்கருத்துக்கள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு பரவாயில்ல. மாதத்தின் முற்பகுதியில் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சமாளிச்சுக்கு வைங்க. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும். பட் ஜென்ரலாகவே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பட்டும்படாமல் தொட்டும்படாமல் தான் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப இன்வால்மெண்ட், அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதம் அது தொடர்கதியாகத்தான் இருக்குது. பட் இருந்தாலும் மாதத்தின் முற்பகுதியும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் நிதானம் என்பது தேவை. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு பரவாயில்ல தான். பட் ஆல்ரெடி கடந்த 1-2 மாதங்களாக வாழ்க்கை துணையின் வகையில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள், காரசாரமான பேச்சுவார்த்தைகள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க. அதனுடைய தொடர்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் முழுசாக எதுவுமே முடியல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பார்த்துட்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற விஷயங்கள், காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் ஒரு பரஸ்பரமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். நான் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் நிமித்தமாக அல்லது பொருளாதார விஷயங்கள் நிமித்தமாக சின்ன சின்ன மன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது போகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான், பெருசாக மாற்றங்கள் எதுவும் இல்லை. குழந்தைகள் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அடம் பிடிக்க செய்வாங்க. மற்றபடி இதெல்லாம் ஓகே தான். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் செயல்படுது. இதுவாக இருந்தாலும் நிதானித்து யோசித்து செயல்படுங்க. ஏன்னா ராசிநாதன் வலுவிழந்த நிலையில் தான் இருக்காங்க. ஒரு சரியான முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் பார்த்து இருங்க. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகளில் இருக்குது. மாணவர்கள் நல்ல முயற்சியோடு செயல்பட்டால் மட்டும்தான் நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியும். மற்றபடி இந்த மாதம் ஒரு நிதானமான நிலைகளில் தான் இருக்குது. கல்வி வித்தைகளில் கண்டிப்பாக கவனம் என்பது தேவை. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெருசாக மாற்றம் எதுவும் இருக்காது. சிலருக்கு இது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். ஒரு தற்காலிகமாக அல்லது தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தற்காலிகமான சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி ஒரு வழக்கமான அமைப்புகள் தான். மாதத்தின் முற்பகுதியில் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானமாகவே எல்லாம் செயல்பட்டுருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. முயற்சி எடுத்திங்கன்னா அதுலேயும் நல்ல பலன்களை பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிதானமான நிலைகளில் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். சொத்து சுகங்கள், வாகன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விபரீத யோகத்தை தான் செயல்பட்டு இருக்குது. எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்கன்னா சாதகமான நிலைகளை பார்க்கலாம்.
ஸோ ஓவராலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களோடையே இருக்கும். தனிப்பட்ட முறையில் ராசி அதிபதி வலுவிழந்த நிலையில் இருக்கிறதுனால கூடுதல் கவனம் எடுத்து தான் எல்லா விஷயங்களும் செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் எதிலும் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே டீல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.